அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பவா பாலா சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டால் சப்ஸ்கிரைப் செய்துகளும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்துகளும் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு சதுர்த்தி திதி பலன்கள். நீங்கள் சதுர்த்தி திதி என்றால் இது உங்களுக்குத்தான். மறக்காமல் இந்த பதிவினை பாருங்கள், முழு பலனும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, சதுர்த்தி என்பது சதுர்புஜம் என்று சொல்வார்கள். சதுர்த்தி என்பது சதுர்புஜம் என்று சொல்வார்கள். நான்காம் நாள் வரக்கூடிய, அதாவது பௌர்ணமி நாளில் 4ஆம் நாள் வரக்கூடியது சதுர்த்தி திதி. அமாவாசையில் 4ஆம் நாள் வரக்கூடிய திதி சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதியில் கணபதி, அதாவது விநாயகப் பெருமான் பிறந்துள்ளார், யமதருமன் பிறந்துள்ளார். இந்த சதுர்த்தி திதிக்கான இறைவன் விநாயகப் பெருமான் மற்றும் யமதருமர் ஆவார்கள். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுடைய குணம் நலங்கள் பற்றி பார்ப்போம். சரி வாருங்கள். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்த நீங்கள் விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்றவராக இருக்கிறீர்கள். இரகசியங்கள் நிறைந்தவராகவும் இருக்கிறீர்கள். ஆசைகள் அதிகம் கொண்டவராகவும் இருக்கிறீர்கள். கீர்த்தியும் சங்கீதத்துடன் வாழக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். பல பேரின் நட்பு இருக்கவும் கிடைக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்பவர்கள் நீங்களே. உங்களுக்கு புகழ் தானாகவே வரும். புகழ் பெறுவதற்காக பல நாடுகளுக்கு சென்று பணிபுரியவும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். மந்திரம் தந்திரங்கள் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக காணப்படும். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சதுர்த்தி திதி என்று என்ன காரியங்கள் நீங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். உங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு உங்களுடைய திதி நாள் மிக உகந்த நாளாக வருகிறது. உங்களுக்கு தடைகள் ஏதேனும் இருந்தால் சதுர்த்தி திதியில் அதை செய்தால் தடைகள் தீர்ந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு யாருடனாவது சண்டையிட வேண்டும், போர் குணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய சதுர்த்தி திதி என்று அவர்கள் அதை சென்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயம். அதற்கடுத்து உங்களுக்கு கடன் ஏதும் தீராமல் இருந்தால், கடன் வாங்கி செலுத்த முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய சதுர்த்தி திதி என்று அந்த கடனை திருப்பி கொடுத்து வாருங்கள். உங்களுடைய கடன் விரைவாகவே கடன் தொல்லையிலிருந்து நீங்கி விடுவீர்கள். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு சுய ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவர்கள் மாதந்தோறும் சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் கேது தோஷம் நீங்கும். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்த நீங்கள் கேதுவுடைய தோஷம் இருந்தால் மாதந்தோறும் சதுர்த்தி திதி வரும் பொழுது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வருவதன் மூலமாக கேதுவுடைய தோஷங்கள் நீங்கி விடுதலை பெறுவீர்கள். அதற்கடுத்து சதுர்த்தி திதியில் வரும் நாளில் நாகசதுர்த்தி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் நாகதோஷம் ஏதேனும் இருந்தால் சதுர்த்தி திதியில் நாக பூஜை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நாகதோஷம் உங்களை விட்டு விலகும். அதற்கடுத்து இந்த சதுர்த்தி திதியில் வரும் நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மற்றும் வெள்ளை எருக்கம் மாலை மற்றும் வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்வதன் மூலமாக
அவருக்கு மாலையாக தொடுத்து அதை அவருக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி இந்த விநாயகப் பெருமான் உங்களுக்கு நல்ல அருளையும் நல்ல வாழ்வும் வளமும் தருவார். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கான சூனிய திதி. நீங்கள் கும்பராசி மற்றும் ரிஷபராசி உள்ளவர்களிடம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்களிடத்திலும் ரிஷபராசிக்காரர்களிடத்திலும் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் அவரிடம் ஏதேனும் கொடுத்தாலோ அல்லது உங்களுக்கு அது தாமதமும் அவர்கள் வம்பும் வழக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் கும்பராசியர்களிடம் பேச்சுவார்த்தைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நல்லது, நன்மையை தரும். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்த நீங்கள் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதமிருந்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லால் மாலை அணிவித்து அல்லது வெள்ளை எருக்கம் மாலை அணிவித்து அல்லது வன்னிமர இலையால் அணிவித்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த விநாயகப் பெருமாள் நீங்கள் நினைத்த காரியம், செல்வ வளம் மற்றும் தொழில் வளம் மற்றும் உற்றார் உறவுகள் நோயின்றி வாழ்வதற்கு இந்த ஒரு பூஜையே போதும். ஏனென்றால் இந்த சதுர்த்தி திதியில் பிறந்த நீங்கள் விநாயகப் பெருமானுடைய முழு அனுகிரகத்தையும் பெற்றவர்கள் நீங்களே. சதுர்த்தி என்பது சக்தியுடைய முழு பொருள் என்று பொருள். சக்தி பராசக்தியுடைய அம்சமாக வந்திருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் உங்களுக்கு சக்தி. அதுதான் சதுர்த்தி. அந்த திதியில் வந்த அந்த கணபதியை நீங்கள் இறுக்க பிடித்து கொண்டால் எந்த தடை வந்தாலும் அவர் உங்களை சுக்குநூறாக அதை உடைத்து உங்களை காத்து நிற்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து அருகம்புல் அல்லது வெள்ளை எருக்கம் மற்றும் வன்னி இலை அடுத்து அவருக்கு பிடித்த பொரி, கொலக்கட்டை போன்ற நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகப் பெருமானுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறுவீர்கள். விநாயகப் பெருமான் அருளால் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் எல்லா செல்வங்களும் கிடைக்க அந்த விநாயகப் பெருமான் அருள் புரிவார். சதுர்த்தி திதியில் பிறந்த நீங்கள் விநாயக சதுர்த்தி வரும்போது விரதமிருந்து அன்று நீங்கள் விரதமிருந்து பூஜை செய்வதன் மூலமாக எல்லா பலனும் உங்களுக்கு வந்து சேரும், வந்து கிடைக்கும். அதுமட்டின்றி உங்கள் வீட்டில் வெள்ள விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை வைத்து சிலையை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில்